யோவான் 20வது அதிகாரம் 24 தொடக்கம் 27 வரை முதலில் நாங்கள் வாசித்து விட்டு அதற்கு பிற்பாடு நாங்கள் சில தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து அதை வெளிப்பாடோடு கூட பார்க்க போகிறோம். யோவான் 20:24 தொடக்கம் 27. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலே ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இன்றைய நாளுக்குரிய கர்த்தருடைய செய்தியின் தலையங்கம் இயேசுவின் கைகள். 27வது வசனத்திலே, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி உன் விலாவிலே. அந்த 27வது வசனம் அழகாக சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ உன் விரலை நீட்டி என் கைகளை என்ன செய், பார். வேத புத்தகத்தில் நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது கிட்டத்தட்ட கைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்கள் கிட்டத்தட்ட 1433 முறை 1433 முறை கிட்டத்தட்ட கைகள், இயேசுவின் கைகள், தேவனுடைய கைகள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடியவாறு இருக்கிறது. இப்பொழுது சற்று நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறிது நேரம் எல்லாரும் உங்களை கையை நீட்டுங்க. இப்போ உங்களோட கையை பாருங்க. உங்களுடைய சரீரத்திலே உள்ள அத்தனை அவயவங்களை பார்க்கிலும் இந்த கைகள் எத்தனையோ வேலைகளை செய்கிறது. இன்றைக்கு முதலாவது உங்கள் கைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். கையில்லாமல் டிரைவிங் பண்ற நேரத்தில் கை உடைந்தவர்களும் இருக்கிறார்கள். லொரி பிரண்டு அல்லது குண்டு தாக்குதல்களில் அகப்பட்டு கையில்லாதவர்கள் அல்லது பிறப்பிலே கைகளை இழந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கேட்டால் சொல்வார்கள் நாளாந்தம் அவர்கள் படுகிற வேதனைகள். ஆனால் எங்களுக்கு கை இருக்கிறது, அதனுடைய அருமை தெரியாது. இந்த ஃபேஸ்புக்கில் இந்த ஊடகங்களில் பார்க்குறீங்களா? பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு தான் பிள்ளைகளின் அருமை தெரியும். ஆனால் இந்த யூடியூப், இந்த ஃபேஸ்புக், இந்த ஊடகங்களில் பார்க்குற நேரத்தில் இந்த பிள்ளைகளை இந்த சாரியில் போட்டு கட்டி, எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். அப்படியோ கட்டி தூக்கி போட்டு ஆட்டியடி அடித்து பார்க்குற நமக்கு ரத்தம் கொதிக்கும். அவர்களுக்கு அந்த அருமை விளங்காது. அதே போலதான் நான் ஒரு தடவை தேவநாயகம் மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, அங்கே போயிருந்தேன். ஒருவர் சொன்னார், என்னை தட்டி. அவரை பார்த்தேன். அவருடைய கைகள்
சண்டை பிடித்து கத்தியால் வெட்டி கை தூக்க முடியாதபடி சுருண்டு போனது. இழுத்து தைத்து வைத்திருக்கிறார்கள், அதை தூக்க முடியாது. அவர் சொன்னார், உங்களைப் போல நான் வாலிபனாய் இருந்த நாட்களில் என் கைகள் நன்றாயிருந்தது. ஆனால் இப்பொழுது நான் அவர்கள் மேடையிலிருந்து சொல்லுகிறார்கள் கைகளை உயர்த்தி ஆராதியுங்கள் என்று. என்னால் முடியல. ஆண்டவர் பார்க்கிறார் தானே. உங்கள்கிட்டையாவது சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோணிச்சு. எனக்காக ஒரு தடவை உங்களுடைய கையை தூக்கி தேவனை ஆராதிப்பீர்களா என்று கேட்டார். நான் அதுவரை ஆராதித்துக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் கையை விட்டிருந்தேன். மறுபடியும் அவர் சொன்னது, மறுபடியும் என்ன செய்தேன்? அதற்கு பிறகுதான் என் கையின் அருமை எனக்கே விளங்கியது. சரீரத்திலே உள்ள அவயவங்களை பார்க்கிலும் அநேக அவயவங்கள் உண்டு. ஆனால் இன்று வரை உனக்கு கூடுதலாக உதவி கொண்டிருக்கிற ஒரே அவயவம் எது? கை. ஒரு லிஸ்ட் போடுகிறேன். நம் கைகளால் ஏற முடியும், தள்ள முடியும், இழுக்க முடியும், தூக்கி எறிய முடியும், பிடிக்க முடியும், கிழிக்க முடியும். மற்றது தைக்க முடியும். கையில்லாட்டி தைக்கலாமா? தையல் மிஷினுக்கு முன்னால் இருந்த நூல் கட்டையை பிடிச்சு விதைக்க முடியும், வெட்ட முடியும், விதைத்ததை அறுக்க முடியும். மெஷின்கள் இல்லாவிட்டாலும் எங்கள் கைகளினால் அதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆணி அடிக்க முடியும். அந்த நேரத்தில் நான் சில வேளையில் சிந்திப்பேன். ஒரு ஆளை பார்த்தேன், கால் இல்லை, கையை பயன்படுத்தி நடந்து போகிறார். கையை பயன்படுத்தி. அதை பார்க்கிற பொழுது உள்ளமுடையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, இந்த கைக்காய் நன்றி. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்றமே. எப்ப பார்த்தாலும் குறை. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. முயற்சி தான் இல்லை. மற்றும்படி எல்லாமே எங்கள் முன்னாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கையை தந்திருக்கிறார், நல்ல கால்களை தந்திருக்கிறார். அந்த கையை நீ பயன்படுத்தினால் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. படங்களை வரைய முடியும், இசைக்கருவிகளை என்ன செய்ய முடியும். இந்த தம்பி என்ன செய்கிறார்? ஓகனை காலாலையா வாசிக்கிறார். ஏறி நின்று காலால, கையினால் வாசிக்கிறார். அது நல்ல டியூன் எல்லாம் வருகிறது, கேட்கவே ஆசையா இருக்கிறது. அந்த கையை பயன்படுத்தி எழுத முடிகிறது. இன்னும் சொல்ல போனால், நான் அப்போதே சொன்னது போல, இந்த கைகளால் இந்த காளை போன்று நடக்க கூட முடியும். ஆனால் மிருகங்களை குறித்து, பறவைகளை குறித்து நான் சொல்ல போனால், தன்னுடைய ஐம்புலன்களினாலே கழுகை பார்க்கிறோம். கழுகு நன்றாய் பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது தன்னுடைய கண்களினால். ஒன்று, தன்னுடைய கண்ணினால். நாயை பார்க்கிறோம், நன்றாக நுகரக்கூடிய ஒரு காரியம் நாயிலே இருக்கிறது. குதிரைகளை பார்க்கிற பொழுது குதிரைக்கு நல்லா காது கேட்கும், நல்லா உணரும். அதான் அவர்கள் தட்ட தட்ட என்ன செய்யும்? ஓட்டம் பிடிக்கும். ஆனால் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளை பார்க்கிலும் மனிதன் விசேஷித்தவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. மனிதனுடைய படைப்பு ஒரு விசேஷமானது. அவ்வளவுதான் செய்ய முடியும் மிருகங்களால், தன்னுடைய ஐம்புலன்களை பயன்படுத்தி. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. இந்த கையை அவன் பயன்படுத்தி என்னவென்றாலும் அவன் செய்ய முடியும். சற்று நீங்களும் கூட சிந்தித்து பார்க்கலாம். இதுவரை இந்த கையின் அருமை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தினந்தோறும் உங்கள் கைகளினால் என்ன விதமான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் செய்கிறோம், சொல்லுகிறோம் அல்லவா? உதவிக்காக என் கரத்தை நீட்டுகிறேன். காலை நீட்டுகிறோமா? உதவிக்காக கரத்தை நீட்டுகிறேன். என் கைகளினால் நான் அந்த வேலையை செய்கிறேன். காரணம், நான் செய்கிற பொழுது
எனக்கு ஒரு புதிய அனுபவங்கள் வருகிறது. ஆகையினால் நான் என் கைகளினால் என்ன செய்கிறேன், அதை செய்கிறேன். ஒருவன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான் என்று வைத்துக் கொள்ளுவான். தன்னிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் இழந்து போயிட்டான். அவன் என்ன சொல்லுவான் உங்களிடத்திலே? சொல்லுங்க பாப்போம் தம்பி. ஒருவன் ஆசீர்வாதங்களை இழந்து போனால் அவன் என்ன சொல்லுவான்? நீங்க ஏதாவது உதவி கேட்க போனால், என் கையில ஒன்றுமே இல்லை. சில நேரம் நாங்க சில பேரை பார்த்து சொல்லுவோம், உங்கள் பிள்ளைகளாயிருக்கட்டும் அல்லது யாராயிருக்கட்டும், நாங்க பார்த்து சொல்லுவோம், அவனை விட்டு அவன் தனியாக அவனுடைய கையினாலே அவன் தனியாக செய்வான், அந்த வேலையை எனக்கு அவன் முடிச்சு தருவான். காரணம், அவனை பற்றி எங்களுக்கு தெரியும், அவன் தனியாகவே அந்த வேலையை முடிப்பான். கையில்லாம முடிக்க முடியுமா? அடுத்தது பாருங்க, திருமண காரியங்களில். இப்ப நான் ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பேனே ஆனால், அல்லது ஒரு போதகர் அல்லது திருமணத்தை நடத்தி வைக்கிறவர்கள், இருதரத்தார் அவர்களை கூப்பிடுவார்கள். மணமகள் மணமகன் அவர்களுடைய கையை பிடிச்சு, வல கையை பிடிச்சு கொடுங்க. அந்த போதகரும் என்ன செய்கிறார்? வல கையை பிடிச்சு மணமகன் மணமகள் கையை பிடிச்சு கொடுக்கிறார். அப்ப கை அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது இரண்டு பேர் சேர்ந்து செய்வது. அதுதான் என்னது? உடன்படிக்கை. ரைட். இவ்வளவு நேரமும் எங்களுடைய கரத்தை குறித்து பார்த்தோம். உன்னுடைய கரத்தை கவனமாய் வைத்துக்கொள், அதை பாவத்திற்குள்ளே விடாது. அநேகம் பேர் கையில்லாம இருக்கிறாங்க. இந்த பைபிளை கொஞ்சம் தூக்கி வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அவளை கூப்பிடுகிறேன் அடிக்கடி, அவள் கதை அடிச்சுட்டு ஓடுறாள். என் பிள்ளைய கூப்பிடுறேன், கொஞ்சம் அந்த பைபிளை கொஞ்சம் தூக்கி வாசிச்சு காட்ட, என்னால் முடியல. அல்லது அதை கொஞ்சம் எடுத்துட்டா என்னுடைய கையிலே தான் கேட்கிறேன், முடியவில்லை. அடிக்கடி முரண்டு பிடிக்கிறாள், ஏன் கையில்லாதபடியினால். இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கரத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கரத்தை, எங்களுடைய கரத்தினால் இவ்வளோ காரியங்களை செய்கிறோம். முதலாவது, உருவாக்குகின்ற கைகள். ஹல்லேலூயா. என்ன கை? உருவாக்குகின்ற கைகள். யாருடைய கை? நீங்களும் நானும் கை உயர்த்தி ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசுவின் கைகள். யோவான் 1:3 சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார், கொலோசையர் 1:15 தொடக்கம் 18 வரை வாசித்தால், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனும் அதை உருவாக்கவில்லை, எந்த பேயும் அதை உருவாக்கவில்லை. வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவை உண்டாக்கினவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவன். காணப்படுகிறவைகளும், வசனங்கள் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், எல்லா மலைகளும் எல்லா சமுத்திரங்களும் எல்லா நட்சத்திரங்களும் எல்லா கிரகங்களும் எல்லா விண்மீன்களும் என் ஆண்டவராகிய தேவனால் அது சிருஷ்டிக்கப்பட்டு அந்தரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி கூட அந்தரத்தில் தொங்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அதான் அவர் வேத வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் நட்சத்திரங்கள் கொட்டுப்படும். இப்பொழுது அவருடைய வல்லமை நாள் நிற்கிறது.
சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்மீன்கள் என் தேவனுடைய கைக்குள்ளே அது ஒரு அத்துப்பிடி என்று சொல்லலாம். அதாவது அவருடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. சமுத்திரத்தை அவர் நிறுத்து தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், உருவாக்குகிற கை. இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நிலாவுக்கு போறாங்க, விண்வெளி ஆராய்ச்சி நடக்குது. சூரியனுக்குள்ள யாராவது போனாங்களா? இப்பவுமே ஆண்டவராகிய தேவனுடைய கைக்குள்ளே தான் அந்த சூரியன் இருக்கிறது என்றால், சூரியனை பார்க்கிலும் அதிக வெளிச்சமுடையவர் என் ஆண்டவராகிய தேவன். இதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நல்ல ஆண்டவர். உருவாக்குகிற கரம். கொலோசையர் 2:16 சுருக்கமாக வாசிக்கிறேன். சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும், கொலோசையர் 2:16, துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, மற்றும் உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். அவர்தான் தன்னுடைய கரத்தினாலே சிருஷ்டித்த என் தேவனாகிய கர்த்தர். அதான் ஆண்டவர் அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். தோமாவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என் கைகளை பார். சொல்லுகிறாரா இல்லையா? என் கைகளை பார். 24வது லூக்கா 24வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், என் கைகளை பார். உலகத்தை சிருஷ்டித்த கைகள் கர்த்தராகிய நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் கைகள். இன்றைக்கு அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி பார், என் கைகளை பார், என் முகத்தை நோக்கி பார். தோமா, என் கைகளை பார். ஏன் அலைந்து கொண்டு திரிகிறாய்? இரட்சகர் நான் உன் அருகிலே இருக்கிறேன். இரட்சகர் உன்னை விடுவிக்கிற கர்த்தர் நான், உன் சமாதான பிரபு இம்மானுவேலர் உன் அருகிலே இருக்கிறேன். ஏன் அலைமோதுகிறாய்? என் கைகளை பார். இரண்டாவது அற்புதம் செய்யும் கைகள். அற்புதம் செய்யும் கைகள். இந்த இடத்திலே வியாதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அல்லது இந்த ஏரியாவிலே இருக்கிறார்கள், அல்லது ஹாஸ்பிட்டலில் இந்த நேரத்தில் வியாதியினால் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் கைகள் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் ஒரு கைகளாக இருக்கிறது. உங்க கைகள் ஹாஸ்பிட்டல்ல வியாதியில மரிக்கிறாங்க. அதான் ஆராதனை நேரத்திலே சொன்னேன், ஊழியத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நீ ஒப்பு கொடுத்தாலே கர்த்தர் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுப்பார். உன் கைகள் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற கைகள், விரல்கள். ஹல்லேலூயா. அற்புதம் செய்யும் கைகள். உங்கள் கரத்தை என் ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்துவார். நான் சொன்னேன், அநேக காரியங்களை இந்த கைகள் செய்கிறது. வியாதி உள்ளவர்கள் இருக்கிறீங்க, வியாதியஸ்தர்கள் மேல் கால்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள். அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க பாபம். வியாதியஸ்தர்கள் மேல் வேதம் சொல்லுகிறது, கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள். கை மிக முக்கியமான ஒரு அவயவம். டாக்டரின் கைகள், நர்ஸின் கைகள், பொது வேலைகளை செய்கிறவர்களின் கைகள், ஊழியக்காரர்களின் கைகள், மனநலம் மற்றும் எத்தனையோ வித்தியாசமான டாக்டர்ஸ்மார் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய கைகள். கர்த்தர் அவர்கள் கரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதான் நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரே டாக்டர்ஸ்மாரோடு கூட இருங்க.
இப்பொழுது ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கிற எங்களுடைய சகோதரங்கள், பிள்ளைகள், அதை யார் எந்த வைத்தியர் அதை பார்க்கிறார், அந்த டாக்டர்ஸோடு கூட இருங்க. அவருடைய கரத்தை நீங்க பிடிங்க. ஜபிக்கிறோமா இல்லையா? கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை மறுபடியும் மீட்டு தந்தாரா இல்லையா? தந்தார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர். அவருடைய கைகளிலே வல்லமை இருக்கிறது. அதிகாரமுடைய கரத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களை குணமாக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்று இயேசுவின் கைகள் உங்களுக்கு இருக்கிறது. யாருமே இல்லை எனக்கு, நான் ஒரு அனாதை என்று சொல்லாதே. நான் சொல்லுகிறேன், டாக்டர்ஸ் மாறால் ஒரு லிமிட் மேல அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கைவிரித்து விடுவார்கள். உன் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, உன் மனைவியை காப்பாற்ற முடியாது சொல்லிவிடுவார்கள். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்வார்கள், கடவுளை நோக்கி கூப்பிடு. நீ ஆராதிக்கிற கடவுளை நோக்கி கூப்பிடு. நேற்றைய நாளில் என்னை தேடி ஒரு சாட்சி வந்தது. உதவி வேண்டும் என்று வந்தார்கள். அந்த நேரத்தில் இப்பொழுது தன்னுடைய கணவர், மனைவி, ஒரு சகோதரி இந்த இடத்திலே வந்திருந்தாள். தன்னுடைய கணவர் கட்டார் நாட்டில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு வருவதற்கு முழு விருப்பம் இருக்கிறது. கனகாலம் போய், ஆனால் அந்த கொரோனா காலத்திலே, அதற்கு முன்னதாக அவள் பேசின பொழுது எத்தனையோ தரம் ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. அந்த கொரோனா காலத்திலே அவருக்கு கொரோனா என்று அறிவிக்கப்பட்டு அவருடைய ரிலேஷன் ஒரு ஆள், ஒரு பெரிய பம்முறையான ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாராம். அவருடைய கண்கள், உண்மை சாட்சி, ஒரு பிரேதத்தை அந்த கட்டார் நாடுகளிலே பொலித்தீன்களிலே சுற்றுவார்கள். அப்படி அந்த சகோதரனை சுற்றி விட்டார்களாம். காரணம், அவர் மரித்து போனார். அந்த மரித்ததன் செய்தி அந்த சொந்தக்கார அந்த நபருக்கூடாக தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு வந்த பொழுது அந்த சகோதரி வேதனையில் ஒரு பக்கம் நோட்டீஸ் அடிக்க ஆயத்தப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் பேனர் கட்ட ஆயத்தப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் டென் கட்ட ஆயத்தப்படுகிறார்கள். அவள் சொல்லுகிறாளாம், இல்லை, இப்படி நான் பார்க்க விரும்பவில்லை, செய்ய வேண்டாம், இப்ப செய்யாதீங்க, இதை கட்டாதீங்க, நான் எல்லா சபைக்கும் அறிவிக்க போகிறேன், எனக்கு தெரிந்த சபைகள் எல்லா சபைக்கும் நான் அறிவித்தல் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட பல சபைகளின் பெயரை அவள் இந்த இடத்திலே கண்ணீரோடு சொல்லிக் கொண்டிருந்தாள். சுற்றப்பட்டு முடிந்தது, மரித்து போய்விட்டார். அன்று பின்னேரம் கோள் ஒரு மலையாளி டாக்டர் இந்த சகோதரியை, அதாவது அந்த மரித்து போன அந்த சகோதரனின் மனைவியை நாடி, நீ எந்த கடவுளை தேடுகிறாய்? யார் உன் கடவுள்? சொல். நீ இப்பொழுது என்ன செய்தாய்? எந்த கடவுளிடத்தில் நீ பேசினாய்? சாத்தியமே இல்லை. பொலித்தீன்ல சுற்றியும் முடிந்தது. அவருக்கு ஜீவன் வந்து விட்டது, உயிர் வந்து விட்டது. ஹல்லேலூயா. தூரத்திற்கும் சமீபத்திற்கும், சமீபத்திற்கும் தூரத்திற்கும் என் ஆண்டவர் தேவனாயிருக்கிறார். அதான் சொன்னேன், ஒரு லிமிட் மேல டாக்டர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் புது அவயவத்தையே போட்டு கொடுப்பார். நீ விசுவாசித்தால் புதிதாக தருவார். இன்னும் ஒரு நபரின் சாட்சி, குடல் இத்து போய் குடல் அழுகி குடலை வெட்டி போட்டாங்க. ஆனாலும் ஒரு வெள்ளைக்காரன் நடு ஜாமத்திலே வந்து வயிற்றில் கை வைக்கிறது போல இருந்ததாம். அதை இழுத்து தைத்தால் கூனி போல ஆகிவிட்டாராம். அவருடைய வாழ்க்கை
குனிந்து தான் நடக்க வேண்டும். அவன் குடல் இழுத்து தைக்கப்பட்டிருக்கிறது, இனி நிமிர முடியாது. அப்படி தைத்தாலும் அது இத்து போகுது, அழுகி போகுது. இனி விழுக்க இடமில்லை, இனி ஜீவன் தான் போகுது. என்ன செய்வது? அவர் ஒரு இந்து பக்தர். கிறிஸ்தவர்களை கண்டாலே பிடிக்காது. யார் ஒருவர் அதற்கு முதல் ஒரு ஹேண்ட் பில்லை, ஏசுதான் ரட்சகர் என்கிற ஹேண்ட் பில்லை கொண்டு கொடுத்திருந்தாராம். அதை அவர் வாசித்து விட்டு அதை ஓரங்கட்டிட்டு, என்னுடைய 30 முக்கோடி என்னை காப்பாற்றும், என்னுடைய மூணா, என்னுடைய பீனா, என்னுடைய காவண்ணா எல்லாம் என்ன செய்யும்? என்னை காப்பாற்றும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த ஆண்டவருடைய அந்த வசனத்தை தலைமாட்டுக்குள்ள வச்சுட்டு படுத்து விட்டாராம். மறுபடியும் மைண்ட் சொல்லுதாம், அதை எடுத்து வாசி. அதை எடுத்து வாசித்தால் அதில் குணப்படுத்தத்தக்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிற அந்த வசனம் இருக்கிறதாம். அதை வாசிச்சுட்டு சொல்லுகிறாராம், ரைட், என்னுடைய 30 முக்கோடியும் என்னை கைவிட்டது, இவர் உண்மை உள்ள தேவனாயிருந்தால் என்னை சுகப்படுத்தணும். ஹாஸ்பிட்டல்ல நடக்குது. அப்படி சொல்லிட்டு படுத்து விட்டாராம். ஒரு வெள்ளக்காரன் தோற்றத்தில் ஒருவர் வந்து வயிற்றில் கை வைத்தார். பிறகு அவர் அந்த வலியெல்லாம் போய் சாதாரணமான ஒரு மனிதர் எங்களை போல உணர்கிறாராம். அதற்கு பிற்பாடு காலையில் வந்து நீங்கள் எழும்பவே கூடாது, படுத்தே இருக்கணும் என்றபடினால் அவர் படுத்தே இருந்தார். ஆனால் வழி இல்லை. அவர்கள் வந்து செக் பண்ணி பார்த்த நேரத்தில் ஒரு அறவாசி உண்மை சாட்சி, ஒரு அவர்கள் அந்த அறுத்த அந்த அறவாசி நல்ல சிகப்பு கலர்ல, ரெட் கலர்ல ஒரு புது குடலாக அங்கே ஒட்டப்பட்டிருந்ததா. ஹல்லேலூயா! இயேசு ஜீவிக்கிறாரா இல்லையா? அவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப நான் சொன்னேன், ஒரு லிமிட்டுக்கு மேல டாக்டரால் முடியாது, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் சொல்லுகிறேன், உன் இருதய காயத்தை ஆற்ற என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். உன் மனம் சித்த உணர்ச்சிகளில் ஏற்பட்டிருக்கிற காயத்தை ஆற்ற என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். உன் ஆத்துமாவிலே வந்திருக்கிற காயத்தை ஆற்ற என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் போதுமானவராயிருக்கிறார். உன் சரீரத்தை குணப்படுத்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு நீ விசுவாசித்தால் அவருடைய கரத்தை நீ காண முடியும். ஹல்லேலூயா! ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? என் தேவன் நினைத்தால் அவரால் முடியாதது ஒன்றுமில்லை, எல்லாமாகும். லூக்கா 17:11 தொடக்கம் 19 இப்படியான வசனங்களை வாசித்து பாருங்கள். வேத புத்தகத்தில் குஷ்டரோகிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகிகள் என்றாலே சமுதாயத்தை விட்டு அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். அவர்களை அண்டப்பிடிக்க மாட்டார்கள். குஷ்டரோகிகளை யாரும் நெருங்க முடியாது. அப்படி குஷ்டரோகிகளை யாராவது நெருங்கினால் அவர்களும் புறம்பாக்கப்படுவார்கள். யாராவது தெரியாமல் குஷ்டரோகிகளை நெருங்குகிற சமயத்தில் அவர்கள் கூச்சலிட வேண்டுமாம். ஐயோ, தீட்டு 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 என்று அவர்கள் அலற வேண்டுமாம். அவர்களுடைய கையிலே ஒரு மணி கொடுக்கப்பட்டிருக்குமாம், ஒரு பெல். யாராவது தெரியாமல் அவர்கள் அண்டையிலே வந்தால் அவர்கள் அந்த மணியை அடித்து தீட்டு தீட்டு என்று அவர்கள் கத்த வேண்டுமாம், அலற வேண்டுமாம். அப்படி இல்லாவிட்டால் அவர்களும் தண்டனைக்குட்படுவார்கள். அதோடு கூட அவர்கள் அருகிலே குஷ்டரோகிகள் அருகிலே செல்கிறவர்களும் புறம்பாக்கப்படுவார்கள். இது வேத சட்டம். பழைய ஏற்பாடுகளிலே இவைகளை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த நாட்களில் குஷ்டரோகிகளை சந்திக்கிறார். அவர்களுக்கு நேராக அப்படியோ போய், ஹல்லேலூயா, அவர்கள் நேராக சென்று அவர்களை கட்டி அணைத்து குணம் கொடுத்தார். அவர்களை விடுதலை ஆக்கினார், சொஸ்தமாக்கினார். இன்றைக்கும் என் ஆண்டவராகிய தேவன் குணப்படுத்த அவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த குஷ்டரோகி குணமாக்கப்பட்டான். குஷ்டரோகம், வேதம் சொல்லுகிறது, குஷ்டரோகம் அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா! அது இயேசுவின் கரத்தால் சுகம் தருகிற ஒரு தொடுபடுதல். சொல்லு, நான் ஆராதிக்கிற என் தேவனுடைய கரத்தால் சுகம் கொடுக்கும் ஒரு தொடுபடுதல்.
மனிதர்கள் நெருங்க முடியாது, சட்டங்கள் அப்படி இருக்கலாம். உன்னை உன் கணவன் ஒதுக்கலாம். உனக்கு நோய், அடிக்கடி உன் நோய்களை குறித்தே பேசலாம். ஏன் சதா நோய் உனக்கு? நான் சொல்லுகிறேன், அவர்கள் உன்னை ஒதுக்கினாலும், நீ நோயாளியா இருக்கிற பொழுது உன்னை ஒதுக்கினாலும், என் ஆண்டவராகிய தேவன் சமுதாயம் பார்க்கிறது போல பார்க்கிறதில்லை. உன் தாய், உன் தகப்பன், உன் நண்பர்கள், உன் கணவன், உன் மனைவி உன்னை வெறுத்து ஏளனம் பண்ணி பேசுகிறது போல அவர் பேசுகிறதில்லை. அவர் அந்த குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கினார். உங்களையும் தொட்டு குணமாக்க என் தேவன் வந்திருக்கிறார். மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம் 14, 15 வசனங்களை நான் வாசித்து பார்த்தேன். பேதுரு வீட்டுக்கு இயேசு போயிருந்த பொழுது பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்தாள். இயேசு உள்ளே போய் அவள் கையை பிடித்து, காலால பிடிச்சிருப்பாரா? அவருடைய கையினாள் பிடித்து தூக்கினார். உடனே அவள் எழுந்து என்று அணுங்கிக் கொண்டிருந்தாள். அப்படியா இருக்கு? என்ன செய்தாள்? அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் குணமாக்கினால், குமாரன் விடுதலை கொடுத்தால், குமாரன் சுகப்படுத்தினால் அது மெய்யான சுகம், அது மெய்யான விடுதலை. இப்ப படுத்த படுக்கையில் இருக்கிறவள மருந்த கொடுத்து எழுப்பினா உடனே எழும்பி அவள் வேலை செய்வாளா? கருப்பு சட்டை செய்வாளா? செய்ய மாட்டாள். நீல சட்டை செய்வாளா? விலங்குதான் சொல்றது. ஆளையாளை பார்த்து சிரிக்கிறீங்க. இப்ப நீங்க நோயில இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகளை பார்த்து பேசுறேன். உன்னை பார்த்து எனக்கு தெரியும். எழும்பின உடனே அப்படி அந்த பானையில குடத்துல தண்ணி அள்ளி கொண்டு போவாயா? ஏற்கனவே வேலை செய்யறதில்லை, படுத்த படுக்கை. ஆனால் இயேசுவின் கைகள், பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்தாள், கைகளை பிடித்து தூக்கினார். நெக்ஸ்ட், அவள் எழுந்து நடந்தது மாத்திரமல்ல, அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். நல்ல கையை தட்டுவோமா? நீங்களும் பணிவிடை செய்வீர்கள். இதுதான் இயேசுவின் குணப்படுத்தும் தொடுபடுதல். ஹல்லேலூயா. குணப்படுத்தும் தொடுபடுதல். இன்னும் ஒரு இடத்திலே பார்த்தேன். யோவான் 9வது அதிகாரம் 6 தொடக்கம் 8 வரை வாசித்து பாருங்கள். யோவான் 9, 6 தொடக்கம் 8 வரை வாசித்து பாருங்கள். குருடனாக பிறந்த ஒரு மனிதனை இயேசு அழைத்து பூமியில் இருக்கிற அந்த மண்ணை பார்த்து, அவர் தன்னுடைய உமிழ்நீர், அதாவது எச்சில், அதை துப்பி சேறு உண்டாக்கி, என்ன உண்டாக்கினா? சேறு உண்டாக்கி, நான் நினைக்கிறேன் தண்ணிகள் களிமண்கள்ல பட்டா அப்படி வந்திருக்கும் போல, அதை அந்த குருடனின் கண்களிலே பூசி, நெக்ஸ்ட் சொல்லுகிறார், நீ அப்படியோ போ, கண்ணை மூடித்து. எப்படி போயிருப்பானோ எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கும் இயேசு கூடவே இருந்திருப்பார், கூடவே சென்றிருப்பார், அல்லது வெளிச்சமாய் இருந்திருப்பார். சீலோவாம் குளத்துக்கு போகணும். இப்ப எங்க போகணும்? அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். சீலோவாம் குளம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இப்ப அங்க போகணும். அவன் எப்படி போயிருப்பான்? என் தேவன் வெளிச்சமாய் இருந்திருப்பான். அவன் போய் அந்த சீலோவாம் குளத்திலே இயேசு கிறிஸ்து எச்சிலை அங்கே துப்பி அந்த மண்ணை எடுத்து அவன் கண்களிலே பூசி, இப்ப போய் கழுவு. அவன் கழுவினான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இப்ப போய் கழுவு. இவைகள் தான் முக்கியம். ஒன்று சொல்லுகிறார் பேதுருவின் மாமியினிடத்திலே, எழுந்திரு, எழுந்திரு. வார்த்தை வல்லமை உள்ளது. இன்னும் ஒன்று, தேவன் கொடுத்து விட்டார், பூசி விட்டார். எங்கே பூசி விட்டார்? கண்களில் பூசி விட்டார். நெக்ஸ்ட், இவன் செய்ய வேண்டியது என்ன? எழுந்து. சோம்பேறிகள் குணமாக முடியாது, எழும்பி நடக்கவே முடியாது. என்னால ஏலா, இன்னும் கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்கும். 8 மணிக்குள்ள எழும்பண்டி தேத்தனி, இன்னும் கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் டீயக்கிய ஊத்தி தாவண்டி வேலைக்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கி.
சோம்பரிகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. சோம்பரிகளே கேள், மனம் திரும்ப. சுறுசுறுப்பாய் இருக்கவே முதலாவது அந்த குருடன் கேட்க வேண்டும், தேவன் இயேசு சொல்லுகிறதை செய்ய வேண்டும், சீலோவாம் குளத்துக்கு போக வேண்டும், அந்த குளத்திலே தன் கண்களை கழுவ வேண்டும். வீட்டில் இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. நோய் நோய் பேய் பேய். இன்னும் ஒரு 2 கிழமையில 10 பேய் 30 பேயாய் மாறி தலகளா கடந்து சொல்லுவா பேய் பேய். இன்னும் ஒரு கிழமையில அது 50 மாறி குப்பர் அடிச்சு கடந்து சொல்லுவாய் பேய் பேய். அவிசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் அங்கே அற்புதம் விரிச்சிருவார். வாயை திறந்தாலே ஒரு நல்ல வார்த்தை இல்லை, தொலைஞ்சு போன வார்த்தைகள், நாரி போன வார்த்தைகள். என் இயேசு இன்று உன்னை தொட அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எவைகளை தொட போகிறார் சொல்லுகிறேன் கேளுங்கள். உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள காயத்தை என் ஆண்டவர் ஆற்றுவார். நம்புறியா? உனக்கும் உன் மகனுக்கும் உள்ள உன் மகளுக்கும் உள்ள காயங்களை என் தேவாதி தேவன் ஆற்றுவார். உங்கள் சகோதரர்களுக்கும் உங்கள் சகோதரிகளுக்கும் உள்ள காயத்தை என் தேவன் ஆற்றுவார். உங்கள் அயலானுக்கும் உங்களுக்கும் உள்ள மிக இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், உங்கள் அயலான் அவன் பார்வைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் அயலானுக்கும் உங்களுக்கும் இருக்கிற காயத்தை என் தேவன் ஆற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். முதலாவது கொஞ்சம் எழும்பு, சீலோவாம் குளத்துக்கு போ, கொஞ்சம் கழுவிட்டு வா, அற்புதத்தை பார். ஹல்லேலூயா. மற்றது பாருங்க, வேலை இல்லாத பொழுது பணம் இல்லை, வறுமையின் நிமித்தம் வந்த காயங்கள், வறுமையின் நிமித்தம் வந்த கடன், அதனால் வந்த வேதனையை கர்த்தர் ஆற்ற போகிறார். அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. வியாதியினால் வந்த காயத்தை என் தேவன் ஆற்றுவதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறார். என்ன காரியமாயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு தொடுவார், உன்னை சௌக்கியப்படுத்துவார். யாரெல்லாம் நம்புறீங்க? அந்த குஷ்டரோகியை தொட்டார். பேதுருவின் மாமி வீட்டுக்குள்ளே போய் ஜுரமாய் கிடந்தாள், தூக்கினார். சிறு பிள்ளையை தொட்டார், தூக்கினார். லாசருவே வெளியே வா. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் புறப்பட்டு ஜீவன் உள்ளதாய் புறப்பட்டு அவனை வெளியிலே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. எதுவாயிருந்தாலும் சரி பிள்ளைகள், என் ஆண்டவராகிய தேவன் அவருடைய கைகள் அவர் தொடுகிற மாத்திரத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். என் ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யவே அவர் விரும்புகிறார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது வெளிப்படுத்தல் 3:20 படி, வெளிப்படுத்தல் 3:20 நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் கதவை பூட்டியிருந்தால் அவர் உங்களுக்கு உதவ முடியாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு தன் கைகளால் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 3:20. இயேசு தம்முடைய கைகளினால் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் கதவை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் நான் தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இயேசு இருக்கிற வீடு ஆசீர்வாதம் தான். இயேசு இருக்கிற அறைகள் மன மகிழ்ச்சி தான். இயேசுதான் நல்ல மருந்து, இயேசுதான் நல்ல மருந்து. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. நம்புறீங்களா? மூன்றாவது, முதலாவது ஆண்டு சொல்லிவிட்டார். முதலாவது, நீங்கள் தட்டி கொண்டிருக்கிற இயேசுவின்
அந்த தட்டலுக்கு செவி சாய்த்து அந்த கதவை திறந்தால் தான் அவர் வர முடியும். பலவந்தமாய் வந்து பூர மாட்டார். பேய்க்கு தான் ஒரு குணம் இருக்கு, கேள். எல்லா பேயும் கேள், நீங்க இல்ல. கேட்டுக்கொண்டிருக்கிற சில பிசாசுகளோட பேசுறார். உள்ள கிடக்கு, என்னை யாரும் காண்பதில்லை. இங்க பதுங்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் சொல்லு, இங்க பதுங்க முடியாது. இந்த பேய்கள் தான் என்ன செய்யும் தெரியுமா? சொல்லாமலே வந்து பூந்தது, சொன்னாலும் போறல. பேய் சொல்லு, பேய். சில பேரை சொல்லையும் விடுதில்லை, வாய பேய். விளங்குதா? பேய் தான் போகாது, ஆனால் பலவந்தமாய் வந்து குந்திரம். எப்படா இடம் தாரான் இல்ல. ஆனால் இயேசு உள்ளுக்குள்ள நீ இன்னொரு ஆளோட இருந்தா, கள்ள தொடர்போட இருந்தா, தட்டி தட்டி பாப்பார், தரக்கலாட்டி அவனுடைய கடை நான் போறேன் சொல்லுவாரா இல்லையா? இதான் பாவம். ஆத்துமா, உன் ஆவி ஆத்துமா கரைபட்டு இருந்தால் அவர் தட்டிக்கொண்டே வெளியே நிற்பார். இன்றைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சுகம் இல்லை, ஏன் இன்னும் நீ சபைக்கு வந்து விட்டாய், ஏன் சமாதானம் வரவில்லை? தட்டுகிறார் தட்டுகிறார் தட்டுகிறார். உன்னால் சில காரியங்களை விட முடியல. காரணம், நீ கதவை திறக்கிறாய் இல்ல. கதவை திறந்தால் உள்ளுக்குள்ள இன்னொருவன் இருக்கிறான். நெஞ்சாங்கோட்டைக்குள்ளே இன்னும் ஒருவள், இன்னொருத்தி, அல்லது எவனோ ஒருவன் ஏதோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்குது. நீ அதை அதிகமாய் நேசித்துக் கொண்டு உன் தாயையாவது, உன் தகப்பனையாவது, உன் மனைவியாவது, உன் பிள்ளைகளையாவது, உன் மருமகனையாவது அதிகமாய், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்னிலும் அதிகமாய் அப்ப நேசிக்க வேணாமா? மாமிக்கும் மருமகளுக்கும், மாமாக்கும் மருமகனுக்கும், தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன உண்டாக்க வந்தேன்? பிரிவினை. ஏன் பிரிவினை? ஒரு பிரிவினையும் இல்லை. நீ சந்தோஷமாவே இரு. ஆனால் உன் நேசம் கூடுதலாக அவர்களோடு என்ன செய்யக்கூடாது? தேவனை விட நீங்க நேசிக்க கூடாது. காரணம், ஆண்டவரை விட நேசிச்சா சபைக்கு போகாதண்டு அம்மா சொன்னா நின்றுவீங்க, ஜபிக்காதண்டு அம்மா சொன்னா நின்றுவீங்க, நீதியா நடக்காத நின்றுவீங்க. ஆண்டவரை விடு, ஒரே பைபிள் ரைட், பைபிளை தூக்கி ஓரம் கட்டிடுவீங்க. காரணம் என்ன? நீங்க கூடுதல் யாரை நேசிக்கிறீங்க? உன் தகப்பனையும் தாயையும் நேசிக்கிறபடியினால். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்கள் எங்களை வளர்ப்பதற்கும் எங்களுக்கு நல்வழி காட்டுவதற்கும் தான் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டவர்களோ தவிர நித்திய ஜீவனை இவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை இவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என் தாயால் முடியாது, என் தகப்பனால் முடியாது, என் தம்பி தங்கை, என் சகோதரர்களால் அது முடியாது. இவரால் தான் ரட்சிப்பின் வழியை எங்களுக்கு காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இயேசுவின் கைகள் உங்கள் காயங்களை ஆற்ற இதோ வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த அதிகாரம் பார்த்தோம்? 3வது பார்த்துட்டோமா? முதலாவது நான் சொன்னேன், வெளிப்படுத்தல் 3:20. அவர் என்ன செய்கிறார்? தட்டி கொண்டிருக்கிறார். ரைட் பாயிண்ட். தட்டி கொண்டிருக்கிறார். யாரையாவது நீங்க அதிகமா நேசிச்சா அவருக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். ஆனபடியினால் அவரை உள்ள விடுங்க, அவர் உங்களோட போஜனம் பண்ணுவார், நீங்க அவரோட போஜனம் பண்ணுவீங்க. சந்தோஷம்தான், சமாதானம்தான். 3வது மன உருக்கம் நிறைந்த கைகள். ஓகே, இதை மட்டும் சொல்லிட்டு விடுகிறேன். அடுத்தது வருகிற கிழமை பார்க்கலாம். மன உருக்கம் நிறைந்த கைகள். இயேசு சொன்னார், நான் இந்த ஜனத்திற்காக பரிதவிக்கிறேன். அவர்கள் 3 நாள் என்னோடு இருந்து புசிக்க ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களை போசியுங்கள் என்று சொல்லுகிறார். மன உருக்கம் நிறைந்த கை. உலகெங்கும் பசியினால் வாடுகிற மக்கள் மீது
என் ஆண்டவர் அவருடைய மனதுருக்கத்தின் கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறபடினால்தான் வெளிநாட்டில் இருக்கிறவன், உள்நாட்டில் இருக்கிறவர்கள், கவர்மெண்டா இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டில் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜஃப்னா, பேட்ரிகளோ இப்படியான இடங்களில் நிறைய உதவி திட்டங்கள், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு. மன உருக்கம் நிறைந்த கையுடைய ஆண்டவர், பட்சபாதம் இல்லாதவர், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். மனுக்குலத்தில் இருக்கிற முழு பேரையும் அவர் நேசிக்கிறார். அவர்கள் வாழ்வதற்கும் சில வசதிகளை அவர்களுக்கு என்ன செய்கிறார்? செய்து கொடுக்கிறார். பசியினால் வாடுகிற மக்களை அவர் நேசிக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், இந்த ஜனத்திற்காக நான் பரிதபிக்கிறேன், அவர்கள் 3 நாள் என்னோடு இருந்து புசிக்க ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். நம்புறீங்களா? அந்த ஜனங்களுக்காக பரிதபித்த ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்க மாட்டாரா? உன் அடி ஆழங்களை அவர் அலைசி ஆராய்கிற கர்த்தர், உங்களை அறிந்திருக்கிறார். அதுதான் உங்களை போஷிக்கிறார். ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே, அரிசி இல்லையே, கறி இல்லையே, எவரோ யாரோ பிள்ளைகளோ எவரோ அனுப்புவார், இந்தாங்க அரிசி, இந்தாங்க காய்கறி, இந்தாங்க மீன், தருகிறாரா இல்லையா? இதான் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அப்பா, ஏசப்பா, உங்கள் தேவைகளில், உங்கள் பாடுகளில், உங்கள் காயங்களை ஆற்ற அவர் விரும்புகிறார், தட்டுகிறார். எருசலேம் பட்டணத்தை வசனம் சொல்லுது, அவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்த பொழுது மனதுருகினார். எருசலேம் பட்டணத்தை பார்த்த பொழுது மனதுருகினார். காரணம், வசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு அந்த பட்டணத்திற்கு ஆயத்தமாய் உள்ளது என்பதை அவர் அறிந்தபடியினார். என்ன ஆயத்தமாயிருந்தது? நியாய தீர்ப்பு ஆயத்தமாய் உள்ளது என்பதை அவர் அறிந்தபடியினார் மனதுருகினார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்று நீங்கள் வாழ்கிற பட்டணங்களை பார்த்து என் தேவன் மனதுருகுகிறார். நம்புறீங்களா? நம்பினா ஆமேன் என்றிருப்பீங்க. நீங்கள் வாழ்கிற அந்த கிராமம், அதை பார்த்து என் தேவன் மனதுருகுகிறார். உங்கள் பட்டணங்களை பார்த்து மனதுருகுகிறார். உன் பிள்ளைகள் பசியோடு தவிக்கிற பொழுது அவர் மனதுருகுகிறார். தேவைகளோடு தவிக்கிற பொழுது மனதுருகுகிறார். செய்வது ஒன்றுதான், சீலவாம் குளத்துக்கு நீ போகணும், நீ கழுவ வேண்டும், அதற்கு கீழ்ப்படி. செய்வது ஒன்றுதான், அவர் தூக்கி விடுவார், எழுந்தீர். ஹல்லேலூயா. மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். இதன் பகுதி 2ஆக அடுத்த கிழமை நாங்கள் பார்க்கலாம். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ரைட், யாவரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. யாவரும் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ எங்களை வாழ வைக்க, சிலுவையில் தொங்கி நீ நோக்கி பார்த்ததினா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி அவருடைய கரம். தோமா, என் கையை தொட்டுப்பார்,
என் கையிலே உள்ள அந்த ஓட்டையிலே கை வை, என் விழாவை தொட்டுப்பார். அப்படி ஆராதித்து கொண்டு அவரை தொடுவோமா? கர்த்தர் சுகம் கொடுக்கிறார், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஓ விசுவாசத்தோடு நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக, உன்னத பலியாக உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க, உம்மை நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, உம்மை நம்பியுள்ளேன் அப்பா, இயேசு அப்பா, இயேசு அப்பா. என் கடந்தொல்லை மத்தியிலே உம்மை நம்பியுள்ளேன், என் வேதனை மத்தியில் நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா. கிருபையே, உம் கிருபையே நித்தமென்னை சுமந்தது உம் கரங்களே. சொல்லுமா? உம் கைகளே, உம் கைகளே, உம் கைகளே நித்தமென்னை சுமந்தது உம் கைகளே. வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு, என்ன செய்வேனோ என தவித்த நேரம் உண்டு. வாழ முடியுமா வேளை, வாழ முடியுமா என தவித்த நேரம் உண்டு. என்ன செய்வேனோ, என்ன செய்வேனோ என நினைத்த நேரம் உண்டு. தூக்கி சுமந்தீர், தூக்கி சுமந்தீரையா, வாழ வைத்தீரையா. அங்க போடு, தூக்கி சுமந்தீரையா, வாழ வைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா, வாழ வைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா, வாழ வைத்தீர், வாழ வைத்தீரையா. இம்மட்டும் உதவின எபினேசர் இயேசுவே, இனிமேலும் உம்முடைய கரமங்களை தாங்கும், இனிமேலும் உங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கலாம்.